ரியான் டைம் போற. பிஸ்மில்லா Sai, ஸ்டார்ட். குட். sai, ru, sairu, குட். ரெண்டாவது மாஷா அல்லாஹ். du, rai, durai, குட். மூணாவது. bai, பா அல்ல, ti, ட, பை. பை bai, அல்ல, பை. bai, ti, டீ. எட்டுமோ bai, ti, திருப்பி வெவ்வேறு பை. bai, ti, அந்த ஓதல் பிழை நான் சொன்னேனே, சிஸ்டத்துல வரணும். பை. bai, ti, bai, ti, திருப்பி ஓதுங்க. bai, ti, bai, ti, திருப்பி ஓதுங்க. bai, ti, bai, ti. ஓகே நெக்ஸ்ட். Ru, Hairu. நீங்க நாலாவது விட்டுட்டீங்களே, அஞ்சாவது பேத்திட்டீங்களே. Sorry. Cha, na, ha, na. வெரி குட். அந்த ந ரெண்டு வந்து என்னமா, ந ரெண்டு போக கூடாது. Cha, na, hai, ru, hairu. திருப்பி ஓதுங்க. Hai, ru, hairu. வெரி குட். நம்பர் சி. Ru, ஆ. hu, ஹூ. ஹூ பிழை. ru, ru, hu, ஹூ அல்ல. ru, hu, ஹூ அல்ல. ரூ. ஹூ. ru, hu, ru, hu, ருஹு பிழை. ru, hu, திருப்பி. ru, hu, ru, hu, திருப்பி ஓதுங்க. ru, hu, ru, hu. ம் இன்ஷா மூணாவது மட்டும் சரியாகுதுன்னா சரி, அடுத்தது போலாம். Bay, ti, bay, ti. பிஸ்மில்லா. அது வந்து பாவு இது அதே அமைப்பில் வரணுமா, அதே சிஸ்டத்தில் வாடணும். Has, na, ந பிழையே. has, na, ந அல்ல, அதான் பிழை. na, திருப்பி நாவாம். ந நிடக்கூடாது. na. ஆ Has, na, has, na. அவ்வளவுதான். ஹஸ் ந, அதுக்கு மேல போகக்கூடாது. குட். Tay, ru, tayru. ஓகே குட். மூணாவது. Ya, ஏ mm, பிழை, நிடக்கூடாது. ya, ya. Mm, பிழை. yum.
ஏய், யா யா அல்ல ய. யா யா ம் என்ன என்ன உம்முண்டா பிள்ளை. அப்ப ம் மகஸ் இருக்கிற இந்த சுக்குனோட விலங்கல்ல. மகன் சுக்குனோட இருக்கிற சுக்குனோட இது என்ன எழுத்து? இது எப்படி சொல்றது? நீங்க ஸ்கிரீன்ல டச் பண்ண வேணாம், போய்த்திரும். ரீல் டச் பண்ணல நான் அஹ், எம் நான் மார்க் பண்ணிக்கிறேன், எப்படி வரும்? எம் யா எம் ய அன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்ப அலிஃப் ஒண்டி இது அப்படியா? ஐத்தானே. எனக்கு தெரியாது, என்ன அத்தியானம் மட்டும் தான் தெரியும். எனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது அலிஃப் ஒன்று. அலிஃப் யா ஒண்டி யா. அவர் நீட்டணும் அப்படியா? அலிஃப் தான் நீட்டணுமே. யா அப்படியா? யா அஹ், யா ய எம் அன் அம் அப்படியா? அலிஃப் லாம், வாட் ஆர் த டிஃபரண்ட்? சொல்லுங்களேன், சொல்லி தரலன்னு சொல்லி. அலிஃபுக்கும் லாமுக்குள்ள டிஃபரண்ட் என்ன? நான் கிளாஸ் ரெக்கார்டிங்கோட காட்டுவேன் உங்களுக்கு, எங்க சொல்லி தந்திக்கிறேன்னு சொல்லி, எத்தனையாவது கிளாஸ்லன்னு சொல்லி. உங்களோட ரெக்கார்டிங்ல இது அலிஃபுக்கும் லாமுக்கும் உள்ள டிஃபரண்ட் எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ற? இது லாம், இது அலிஃப் என்றத எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ற? சரியா பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப நீங்க மறந்தா எப்படி ஓதுற? பட் அதை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி வரைக்கும் கிளாஸ் முடிக்கல, அது ஃபுல்லா தேடணும். கொஞ்சம் கொஞ்சம் சில இல்ல ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க எனக்கு இந்த ஒரு எனக்கு தெரியாது. ரெண்டுக்கும் இடையில முக்கியமான டிஃபரெண்ட் ஒன்று. முன்னுக்கு பின்னுக்கு எழுத்துக்கள் சேர்ந்து வாரத்தை வச்சு அந்த டிஃபரெண்டா நாம பேசுவோம். சரி யா எம் நான் கேட்ட கேள்வி என்ன? ஓதுறது அப்படியா? யா எம் யா எம் நான் ஓதுங்கன்னு சொன்னேன் அப்படியா? இல்ல எனக்கு கேள்வி கேட்டு 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 கான்செப்ட் தான் லிஸ்ட்டுக்கு. அப்பா எனக்கு ஒண்ணும் மனங்கறல நான் கேட்ட கேள்வி என்ன? அலிஃபுக்கும் லாவும் டிஃபரெண்ட் என்னந்த என்ன அதியா? அப்போ நான் சொல்லி தருவேன், பட் நீ அதுக்காக வேண்டி 2 பாடம் எக்ஸ்ட்ரா கேட்பனா? எனக்கு இல்ல விளங்கறல என்னந்த எது விளங்குது இல்ல? அப்ப நான் விளங்கப்படுத்த வரைக்கும் கிளாஸ் முடியாது. அப்ப நான் ஃபுல்லா விளங்கப்படுத்துறேன் ஷார்ட்ல இருந்து, சரியா? அதுக்கப்புறம் 2 பாடம் ஃபுல்லா கேட்பேன், ஃபுல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, வானம் என்ன வானம்? அப்படி எல்லாம் நீங்க மறந்தா கஷ்டமே. சப்ஜெக்ட் மறக்கப்படாது. அலிஃபுக்கும் லாமுக்கும் இடையில ஈக்கிறது சிமோல் டிஃபரண்ட் உண்டு. அலிஃப் என்ன செய்யும்? தனக்கு பின்னால வார எழுத்தோட சேர மாட்டார். லாம் என்ன செய்வார்? முன்னாடியும் சேருவார், பின்னாடியும் சேருவார். அலிஃப் என்ன செய்வார்? தனக்கு முன்னுக்கு வார எழுத்தோட மட்டும்தான் சேர்ந்து வருவார். இதெல்லாம் நான் உங்களுக்கு
நீங்க அலிஃப் பாத்தாண்டு பிராக்டிஸ் பண்ற நேரம் சொல்லி தந்த விஷயம் இது ஈஸி. விளங்கினா அப்ப நீங்க மறந்தா அதுக்கு நாங்க ஓகே. பொறுப்பு அல்ல. சரி சரி சரி. சொல்லி தரலையா அது நான்? யா இதான் நீங்க சொல்லி தந்த. அதனால இப்ப நான் நீங்க ம். மறந்ததால வந்திருக்கிற பனிஷ்மெண்ட்ல நீ 2 படம் பாடம் தரணும். எல்லாமே 2 படம் பாடம் தரணும். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே. ஹஸ் ந ஹஸ்ன ரெண்டாவது தை ரு தைரு தைரு தைரு. நீட்டாம வரணுமா? ம். ய அம் ய அம் திருப்பி ய அம் ய அம். பிழை. திருப்பியும் பிழை தான் ஓதுறீங்க. ஆஹா. அப்ப நான் இப்ப இந்த கிளாஸ் செய்யறதே இல்ல. ஆ நான் என்ன கிளாஸ் இப்போ செய்யறதே இல்ல. விளங்கல கிளாஸ் கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். என்ன? நான் இந்த கிளாஸ் கேன்சல் பண்ண சொல்றேன். கேடா ஏ இவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கஷ்டமா? எங்க கிளாஸ்ல கலந்து கொண்ட 200 லட்சம் பேர்ல கஷ்டம்னு சொல்ற ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க தான். விளங்குது அதியான்? எங்கேயும் போறது? ஒரு அது வாங்க என்ன பிரச்சனை பாக்க செக் பண்ண முடியல. கஷ்டம்டா சட்ட சொல்லுங்க எனக்கு கஷ்டம் திருப்பி சொல்லி தாங்க சொல்லு. அதியான் ஓ சொல்லுங்க உங்களுக்கு கஷ்டம்டா எனக்கு தெரிய கஷ்டம்னு சொல்லி சொல்லுங்க சார் திருப்பி சொல்லி தரோம். ட்ரை பண்ணி தான் செய்ய வேணும். ட்ரை பண்ணுங்க புள்ள. ட்ரை பண்ணுங்க. அதியான் பேசுற ஏன் கேளுங்க பேசுற. ஓ இதுல நான் உங்களுக்கு உச்சரிப்பு நான் இந்த எழுத்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருந்தேனா இல்லையா உங்களுக்கு? அலிஃப் லாம் இது சொல்லுங்களே. ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் சுக்கூன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க எழுத்துக்கள் படிச்சோம் ஞாபகம் இல்லையா? லெட்டர்ஸ் படிச்சோம் ஞாபகமா? நோ. ஒரு லெட்டர் இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வரப்போகல எப்படி வரணும் எங்கிறது நாங்க பிராக்டிஸ் பண்ணோம் ஞாபகமா? சொல்லு தெரியல அது இது செஞ்சது என்ன நினைக்கிற? எது செஞ்சது? தெரியும் இது. விளங்கல அலிஃப் வந்து பின்னுக்கிற லெட்டர் எடுக்கல. ஓ முன்னுக்கிற லெட்டர் மட்டும் தான் எடுக்கிற. எடுக்கிற லாம் வந்து என்ன செய்யும்? லாம் வந்து முன்னுக்கிற ஆளும் எடுக்கிற பின்னுக்கிற ஆளும் எடுக்கிற. சரி இந்த விஷயத்தை விளங்கினா ஏன் ஓதையில இதுதானே சின்ன சிம்பிள் விஷயம். இதாங்க வேற ஒன்றும் இல்லை. இதுதான் நீங்க பிள்ளைய ஆகுது. நீங்க இப்ப பாருங்க நீங்க இப்ப கேளுங்க இப்ப நீங்க இதை ஏண்டு அம்மண்டு ஓதேலுமா அலிஃப் சவுண்ட் ஓதேலுமா இத அலிஃப் ஆகி வந்து இது என்ன இது? பாருங்க உங்களோட ஸ்கிரீன்ல நீ கேட்க நான் சொன்ன விலைங்க நான் உங்களுக்கு. ஓ சரி நான் கேட்கிறேன் இப்ப இது அலிஃபா லாமா? இது அலிஃப். ஏன் அலிஃப்? உங்களுக்கு அவ்வளவு தெரியும். அது ஏன் அலிஃப்? இது அலிஃப். அலிஃபுக்கு நீங்க என்ன சொன்னீங்க இப்ப? முன்னுக்குள்ளத்தோட மட்டும்தான் சேருவாரு பின்னுக்குள்ளத்தோட அப்ப நீங்க ஒண்ணு சேரல அப்படியா? பிரிஞ்சா வந்துக்குது தனியா வந்துக்கு அப்படியா மீன்?
எல்லாம் தனி வந்து இல்ல ஆ? அலிஃபுமா அலிஃபுமா இப்படி வந்தா அலிஃபுமா ரெண்டும் அலிஃப் சேர்ந்து வந்தீங்க சேர்ந்து வரும் அப்படியா? முன்னாடி வந்துட்டு இப்படி சேர்ந்து வந்து அது அலிஃப் அப்படியா இது? இல்ல இல்லையா? சரி, இப்ப இது என்ன சொல்லுங்க பாப்போம். ஆறாவது அம். இல்ல அப்ப என்ன? இல்ல அப்ப எங்கோ பக்கல் இது லாம் தானே எதுலாம்? நீ சர்க்கிள் பண்ணிக்கிறது இதுலாம் அப்படியா? லாமா வேணுங்கிற லாம் தான் விளங்குற. அப்படின்னா நீங்க இன்னும் இதை கிளிக் பண்ணல. லாமுக்கும் நல்லா கேட்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுல ஓதலுக்கு முன்னுக்கு தேவையான விஷயம் நாங்க உங்களுக்கு ஓதி தாரத்துக்கு முன்னால ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் அ ப தன்னு ஓதுறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு பாடம் ஒன்று நாங்க எடுத்தோம். என்ன பாடம் தெரியுமா? ஒவ்வொரு எழுத்தா, இது அலிஃப், இது பே, இது தே என்று சொல்ற பாடம். எங்க நீ நடந்து போறீங்க? எப்படி நடந்து போனா உங்களுக்கு விளங்காது. போற சொல்லி விளங்கலன்னு சொல்லுவீங்க, கஷ்டமாயிக்கின்னு சொல்லுவீங்க. இருங்க நான் இன்னொரு போயிட்டு எனக்கு நல்லா வீடு எனக்கு ஒண்ணும் விளங்குறல ஓகே இப்ப எனக்கு விளங்குற இப்ப எனக்கு விளங்குற என்ன விளங்கின சொல்லுங்க பாபு, என்ன விளங்குது? நீங்க சொல்றது எல்லாம் விளங்குற ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணும் விளங்கல சரி, நாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் என்னென்ன பாடம் படிச்சு முடிச்சீங்க வரீங்க சொல்லுங்க பாபு. உங்களுக்கு 2 சாப்டர் நான் ஃபுல்லா முடிச்சு என்னென்ன படிச்சு முடிச்சீங்க சொல்லுங்க பாபு. இதெல்லாம் படிச்சு முடிச்சிடும். ஜிம் இதெல்லாம் அலிபாசா ஜிம் எல்லாம் அலிபாத்தா எல்லாம் படிச்சு முடிச்சீங்க. குட், நல்ல. அலிபாத்தா எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. வேற என்ன முடிச்சிக்கிறீங்க? நல்ல, குட். வேற கஸ்பத்துன் கஸ்பத்துன் பத்தத்துன் கஸ்பத்துன் லம்மத்துன் சுக்குன் அது படிச்சுக்கிற அது படிச்சு அதுக்கு முன்னாடி நான் அப்படி படிக்கலப்பா. அலிபாத்தா படிச்சுட்டு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வரப்போகல எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு படிக்கல அப்படியா? நீங்க சொல்ற நீங்க இப்ப எழுதிக்கிறதா இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு மேல ஒன்று வைக்காம இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி பழகிருமா? இல்ல இது மட்டும் இல்லடா practice பழகல பண்ணல எப்படி சொல்லித்தரல எப்படி உண்டு? இத இத அங்க செஞ்சுக்கிற ஆஹ் நான் கேட்கிறேன் அதியான். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் எதுவும் வைக்காம நல்லா கேட்டுக்கொள்ளணும். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் எதுவும் வைக்காம இப்படி ஒரு லாம் போட்டு இப்படி 2 3 எழுத்து எழுதி என்ன எழுத்துக்கள் என்று சொல்லுங்கோ என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரல எப்படி பாடம் உண்டு. என்ன இல்ல பாத்தீங்களா? அப்ப நீங்க மறந்தா அப்ப எப்படி ஞாபகம் வைக்கும்? நீங்க மறக்கிறதாங்க பிரச்சனை. என்னங்க சொல்றது? எல்லாரும் நேரம் வச்சு போறியா கேளுங்க. அது அது பாருங்க, நீ முடிச்சீங்க 2 சாப்டர் முடிச்சிக்கிறீங்க. தேடி தேடி பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிக்கிறீங்க. ஒவ்வொரு எழுத்தா லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற பாட். ஒவ்வொரு எழுத்தா லெட்டர்ஸ்ல இன்ட்ரடக்ஷன் எழுத்துக்களை நாங்க இன்ட்ரடக்ட் பண்ணிக்கொள்ற அறிமுகமாயிக்கொள்ற சப்ஜெக்ட். 2வது நீங்க படிச்சீங்க ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வரப்போக்குள்ள நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ங்கிறது படிச்சுக்கிறீங்க. எப்படி நான் தெரிஞ்சு கொள்ற லாமா அலிஃபா மீமா நூனா வாவாங்கிறது படிச்சுக்கிறீங்க. இது 2ஐயும் நீங்க மறந்துக்கிறதால தான் இப்ப உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த சாப்டர் உங்களுக்கு கஷ்டமாயிக்குது. நீங்க நேரடியா திடீர்னா போல இதுக்குள்ள வந்து விழுந்தீங்கடா, நீங்க ரோட்ல கீழே தான் விழணும். நீங்க சின்ன புள்ள நடந்து போக தெரியாது. நீங்க தவண்டு தவண்டு கீழே விழுந்து தான் போவீங்க. நீங்க நடக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு கால் 2 ஒழுங்கு ஐக்கோணும், பசந்தா கண் பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். இது 2 நீ படிச்சு முடிச்சிட்டீங்க. நான் இப்ப கேள்வி கேட்டதெல்லாம் புதிய பாடத்துல இல்ல, பழைய பாடத்துல. அலிஃபுக்கும் லாமுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன என்று கேட்டுக்கிறேன் நான். அது ஐயோ இருங்க ம் தான் இல்ல சரி என்ன வித்தியாசம்?
ம். அலிஃப் வந்து ஆ அலிஃப் முன்னுக்கா ஈக்கிறார்கள் தான் ஜாயின் பண்ணி எடுக்கிற பின்னுக்கு ஈக்கிறார்கள் ஜாயின் ஜாயின் பண்ணி பண்றல்ல. எடுக்கல. சரி, நல்லா கேட்டுக்கணும். அலிஃப் வந்து முன்னாடிக்கு ஆளோட ஜாயின் பண்ணணும், பின்னுக்கு ஆளோட ஜாயின் பண்ண மாட்டார். சரியா? ஆ. இங்க என்ன செஞ்சுக்கிறார்? நடுவுல வந்துக்கிற எழுத்து முன்னுக்குள்ள ஆளோட மட்டும் ஜாயின் ஆகிக்கிறார், பின்னுக்கு ஆளோட ஜாயின் பண்ணல. அப்படியா? ஓ. அப்ப உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை. இப்ப கண்ணை செக் பண்ணணும். நல்லா பாருங்க. உங்களோட கண்ணுல பெரிய பிரச்சனை. ஜூம் பண்ணியே பாருங்க. கண்ணை தோண்டி பார்க்க வேணாம். இவரு முன்னுக்கும் ஜாயின் ஆகிக்கிறாரு, பின்னுக்கும் ஜாயின் ஆகிக்கிறாரு. அப்ப உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை. ஒரு ஸ்கின் தான் பிரச்சனை. இப்ப ஓகே சரி. ஓகே இப்ப எனக்கு விளக்குற. என்ன விளங்குற? முன்னுக்கு மட்டும் ஜாயின் ஆகிக்கிறார், பின்னுக்கால ஜாயின் பண்ணல. அப்படியே விளங்குது. அலிஃப் வந்து அலிஃப் முன்னுக்கு அந்த மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கனைக்கு வந்திக்கிற நடுவு எழுத்து, நடுவுல வந்திக்க லெட்டர் முன்னுக்கும் பின்னுக்கும் ஜாயின் ஆகிக்குதா, முன்னுக்கு மட்டும் ஜாயின் ஆகிக்குதா? அதான் கேள்வி. முன்னுக்கு மட்டும். முன்னுக்கு மட்டுமா? நீங்க முன்னுக்கு மட்டும் ஜாயின் ஆகினா அப்படித்தான் எழுதணும். நீங்க இப்படித்தான் ஆகி பாருங்க. இப்படி வந்து பக்கத்துல மீமிக்கு எப்படி ஆகிக்குது ஸ்கிரீன்ல? இல்ல அப்ப என்னப்பா இது? ஜாயினும் பிரிஞ்சு வரவங்களுக்கு இல்லையா? இப்ப தெரியும். ரெண்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கு நான் பலியா? ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கண்ணுக்கு விளங்கலங்கிறது பாடம் கஷ்டம்னு சொல்லு. ஓய்தாரு விளங்கு இல்லைன்னு சொல்ற. அப்படியா? இதுக்கு என்ன செய்ய? நான் என்ன செய்யுது? இப்ப இப்ப விளங்குற எல்லாம். ஆ இப்ப எல்லாம் விளங்குற. இப்ப விளங்கினதுக்கு வேலை இல்லை. இப்ப ட்ரூ டிலே. நீ விளங்கினது விளங்கினது ஏண்டா டூ டிலே. உங்களோட சவுண்ட் திருப்பி பிரச்சனை ஆகுது. ஓகே இப்ப வேற சொல்லுங்க. ஆ சரியாவது மூணாவது. எல் எல் எங்க எல் என்று சொல்லி இல்ல இப்படி எங்க இல்லாமுக்கு யலாம் யலாம் ஏ யலாம் பெல யலாம் ஏ லம் யலம் யலம் ஏ லம் என்கிறது பெல. ஏ லம் எலம். யலம் யலம் திருப்பி போதுங்க. யலம் யலம் அதான் இந்த ஏ லம் என்று பிரியுதே, சேர வரணும், பிரிக்கப்படாதே. யலம் யலம் எலம். யலம் திருப்பி போதுங்க. யலம் யலம் நாலாவது கைரு கைரு ஓகே குட். ஐந்தாவது ஸ்டாப் ரு சபு ஸ்டாப் ரு. ரு ஸ்டாப் ரு ஓகே. ஆறாவது வ லம் வ லம் வ லம் என்கிறது பெல, பிரியக்கூடாது. சரி வ வ நிடக்கூடாது பெல. வ லம் வ அல்ல வ வ. லம் வ லம் வ லம் வ லம் வ லம் அல்ல வலம். வ லம் திருப்பி ல வ வ லம் வ எழுத்து கூடணும், எழுத்து கூடணும், எழுத்து கூடணும். வ லம் வலம். வ லம் வ லம் இந்த பாடத்தை திருப்பி கேட்பேன் அடுத்த கிளாஸ்ல. கவனமா ஃபுல் ப்ரிப்பேர்ட் வரணும். அப்பதான் நமக்கு பாடம் தரலாம். அந்த பாடத்தை அடுத்த பாடத்துக்கு போகலாம். மறக்கப்படாதான். ஓகே
Okay.